நித்திய பூஜை அல்லது தினசரி பூஜையை மேற்கொள்வது மனதிற்கு அமைதியையும் இல்லத்திற்கு நேர்மறை ஆற்றலையும் தருகிறது. ஒரு எளிய மற்றும் முறையான தினசரி பூஜை செய்யும் முறையை கீழே காணலாம். 1. பூஜைக்கு தேவையானவை. தீபம், விளக்கு, எண்ணெய் அல்லது நெய் மற்றும் திரி. தூபம், ஊதுபத்தி அல்லது சாம்பிராணி. நிவேதனம், கல்கண்டு, உலர் திராட்சை, பழங்கள் அல்லது காய்ச்சிய பால். மலர், உதிரிப்பூக்கள் அல்லது சிறிய மாலை. சந்தனம் மற்றும் குங்குமம். 2. பூஜை முறை, படிநிலைகள். சுத்தம் செய்தல். காலையில் நீராடி முடித்து தூய ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். பூஜையறையை துடைத்து படங்களுக்கு சந்தனம், குங்குமம் இட்டு அலங்கரிக்க வேண்டும். விளக்கேற்றுதல். முதலில் தீபத்தை ஏற்றி தீபஜோதி பரபிரம்மம் என்ற ஸ்லோகத்தை சொல்லலாம். விளக்கு ஏற்றும்போது கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி ஏற்றுவது சிறப்பு. விநாயகர் வழிபாடு. எந்த பூஜையை தொடங்கினாலும் முதலில் விநாயகரை வழிபட வேண்டும். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு மற்றும் குலதெய்வ வழிபாடு. உங்கள் குலதெய்வத்தையும் குருவையும் மனதில் நினைத்து ஒரு நிமிடம் தியானிக்கவும். அர்ச்சனை. உங்களுக்கு பிடித்த தெய்வத்தின் போற்றிகளை சொல்லி பூக்களால் அர்ச்சனை செய்யலாம். உதாரணம், ஓம் நமசிவாய, ஓம் நமோ நாராயணாய அல்லது அஷ்டோத்தரங்கள். தூபதீபம். ஊதுபத்தி காட்டி பின் கற்பூர ஆரத்தி எடுக்க வேண்டும். இதன்போது மணி அடித்து இறைவனை வழிபடலாம். நிவேதனம். தயார் செய்து வைத்துள்ள பிரசாதத்தை, பால் அல்லது பழங்களை இறைவனுக்கு படைக்க வேண்டும். பிரார்த்தனை மற்றும் நமஸ்காரம். உங்களுடைய வேண்டுதல்களை மனதார கேட்டு இறுதியாக தெய்வத்தின் முன் விழுந்து வணங்க வேண்டும். 3. சில குறிப்புகள். நேரம். அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் அல்லது மாலை அந்தி சாயும் நேரம் பூஜைக்கு மிகவும் உகந்தது. மனநிலை. மந்திரங்கள் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை. உண்மையான பக்தியுடனும் அமைதியான மனதுடனும் செய்யும் பூஜையே முழு பலனை தரும். எளிமை. உங்களால் பிரம்மாண்டமாக செய்ய முடியாவிட்டாலும் ஒரு தீபம் ஏற்றி ஒரு நிமிடம் மனமுருகி வேண்டினால் அதுவே சிறந்த நித்திய பூஜையாகும்.